50வது ஆண்டு ஒரு நிறைவாக ஆசீர்வதிக்க அம்மா உனக்கு தினமும் ஜெபிக்கிறோம் சாமி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க. இன்று தனது 50வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் அண்ணன் சேவியர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய்ண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா. நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் எங்கள் அன்பு அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணா. நீ செய்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்குது இப்போ எல்லாமே. அதனால் தாய்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 20 செகண்டு தான் நாங்கள், எனக்கு மட்டும் 30 செகண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு 30 செகண்டும் பத்தாது, 30 நாளும் எனக்கு பத்தாது, 30 மணி நேரமும் எனக்கு பத்தாது. இது உங்களுடைய வயசை கொண்டாடுற ஒரு நாள் மட்டுமல்ல, அதை தாண்டி கடந்து வந்த இந்த பாதையில் நல்ல சுகத்தோடு நற்பண்புகளோடு நல்ல மனிதராய் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு அற்புதமான நாள். இந்த உலகத்தில் அன்பு கொடுக்குறதும் அன்பு பெறுறதும் மகிழ்ச்சியை கொடுக்குறதும் மகிழ்ச்சியை பெறுறதும் தான் உண்மையான வாழ்க்கை. அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்கன்னா உங்களோட நான் பிறந்ததை நினச்சி எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமும் பெருமையும். அண்ணா, இது உங்களுடைய 50வது வருட பிறந்த நாள். இது உங்கள் வயதை குறிப்பதற்காக அல்ல, உங்களுடைய சாதனைகளை சொல்வதற்காகவே இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம். அண்ணா, எங்களுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுத்துக்காட்டாகவும் எங்களுக்கு வழித்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களை அண்ணனாக பெற்றதற்கு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். 50 வருஷம் இல்லை, ஆனால் அது எனக்கு 50 வருஷமா தெரியல. அந்த 50 வருஷத்துக்குள்ள ஒரு 80லேருந்து 100 வருஷத்துக்கான வெயிட்டு உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களால் உதவி பெற்ற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆயுட்காலம் சேர்த்து எனக்கு இந்த 50 வருஷம் வந்து ஒரு 80லேருந்து 100 வருஷத்துடைய வெயிட்டேஜ் தாங்கி நிற்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவானது இந்த தாமரை தண்ணி மாதிரி தான். ஏன்னா வந்து எல்லா டாபிக்லையுமே எல்லா விஷயத்துலையும் எல்லாரும் ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது தாமரை வந்து தண்ணியில் ஒட்டலை, தண்ணி வந்து அது மேலே போனால் விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆங்கிள் என்னன்னா, அந்த தண்ணி தான் அந்த தாமரையே வளர்த்து நிற்க வைக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்குது. அப்போனா அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரியானதை நினைக்கிறேன். மச்சான், என்ன 50வது வருஷம் பிறந்த நாள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்களே, ரொம்ப இளமையாக தெரியுதுங்க மச்சான். சரி ஓகே. நான் நிஜமாக நினச்சேன் உங்களுக்குலாம் 25-30 தான் நினச்சிருந்தேன். சரி ஓகே, பரவாயில்ல. இந்த 50வது பிறந்த நாள் வரைக்கும் உங்களை கடவுள் காத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துறதுக்காக கடவுளுக்கு நன்றி. மனத்து சின்ன பேருக்கும் நன்றி. இதோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்காக உங்கள் அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் உங்கள் சகோதரிகளுக்காகவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறீங்க. ஆனால் எங்களுக்காகவும் பட்டிருக்கிறீங்க தான் மச்சான். அதை விட வந்து நான் வந்து சொல்லணுன்னா உங்கள் சகோதரிகளை தான் முன்ன அந்த 3 பேரை தான் சொல்லணும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த பிறந்த நாளில் இனி வரும் காலங்களில் நீங்கள் நிறைவாக இருக்க கடவுளுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். நிறைவாக உங்களுக்கு மன அமைதியையும் உங்களுக்கு மன சமாதானமும் உடல் வலிமையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 50ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவு வெற்றி பெற உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கடவுள் அமைத்து கொடுப்பார் என்று கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எங்கள் மூணு பேருக்குமே நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக, பலமாக, கேரிங்காக, ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைக்கூடி வர இறைவனை பிரார்த்திக்கிறீங்கண்ணா. கூட எனக்கு தெரியல, நீ செய்கிறது ஒன்றுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்பா நீ ஓடி வாழ நிறைவாக நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன் சாமி.
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குது. நீங்கள் எதுக்கும் கலங்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் எப்போது போல் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்கள் கூட இருக்கார், நானும் உங்கள் கூடயே இருப்பேன். என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருங்க. ஒரு சில வரிகள். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இப்போ வர நல்ல ஒரு சகோதரனாய், நண்பனாய், வழிகாட்டியாய், உற்ற துணையாக இருந்து என்னை வழி நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கும் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம குடும்பத்தையும் அப்பாவை போலவே, அப்பாவுக்கு அடுத்தபடியாக பக்தி, தெய்வ பயம், கடின உழைப்பு, உண்மையான அன்பு, பாசம், அளவற்ற அன்பு, வழிகாட்டுதல், மற்றவங்களுக்கு உதவி செய்தல், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற அற்புத குணங்களோடு, நல்ல பண்புகளோடு குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ இந்த அருமையான நாளில் இறைவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும், நிறைவான மகிழ்ச்சியையும், அமைதியையும், இன்னும் பல வெற்றிகளையும் தர வேண்டும் என்று நான் இறைவனை ஜெபிக்கின்றேன். நம்மளுடைய சின்ன வயது அந்த பசுமையான நினைவுகளை நம்ம இன்னும் மறக்காமல், நம்ம இன்னும் அப்படியே எத்தனை வருடம் ஆனாலும், அதாவது எத்தனை வயசு ஆனாலும் நம்ம இன்னும் அப்படியே அந்த நினைவுகளை வாழ்கிறதுக்காக அந்த சூழ்நிலைகளை சிறப்பாக அமைச்சு கொடுத்த உங்களுக்கு எப்பொழுதும் நன்றிண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும், உங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கடவுள் கொடுக்க வேண்டுமாயும் நாங்கள் இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். நன்றி அண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. இந்த மாதிரி பேசினா ஒரே ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுண்ணா. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 50வது வருஷம் பிறந்தநாள் கொண்டாட்டம் பின்னாடியே தான் வந்துன்னுக்கிறோம் நாங்களும். எங்களுக்கு இது இப்போது அடுத்த வருஷம் எனக்கு 50வது பர்த்டே தானா. அதனால் நானும் உங்கள் பின்னாடியே தான் வந்து நிற்கிறேன் வயசில். நீங்கள் முன்னாடி போக நாங்கள் பின்னாடி வந்து நிற்கிறோம். நன்றிண்ணா. நாம் முதல்ல சந்தித்தது ஒரு கோவில். நீங்கள் சென்னையில் இருந்தீங்க நினைக்கிறேன். அப்போ அப்பாவும் அம்மாவும் கூட நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக அது எந்த கோயிலுன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப யங்கு. அப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு எனக்கு வேணாலும் தெரிஞ்சு நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் பாக்கெட்டும் ஒரு ரிமோட் காரும் கொடுத்தீங்க. அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரெட் கலர் லைட் எரியும், ரன்னிங்கில் லைட் எரியும். அந்த பிஸ்கெட் டேஸ்ட் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு உங்களை சந்திச்சது அந்த ஃபஸ்ட்டுன்றது எனக்கு ஞாபகமே இல்லை. கோடிங்கில் நாம் ஒன்றா இருக்கிறதுக்கான சூழ்நிலை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க இல்லையா? இப்போ நீங்கள் தான் எனக்காக அங்கே வந்துட்டு தங்கி உங்களுடைய கரியர் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சிங்க. அங்கே என்னை பார்த்துக்கிட்ட விஷயம், ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு கூட 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும். ஒரே மாடலில் எந்த சின்ன சைஸாக இருக்கும், பெரிய சைஸாக இருக்கும். அந்த கையெழுத்து மாற்றினது, அப்புறம் இந்த சச்சின் எஸ்ஏ, இந்த மேக்ஸில் வடிவியல், அப்புறம் அந்த கிராஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் வாங்கின ஹீரோ பென்னு, வாட்சு, இதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் இது வெளியிலிருந்து பார்க்கும் பார்வை என்னவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பார்வை நமக்கு தெரியும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிரிட்டானியாலேருந்து ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும், இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் உங்களை பார்த்து நிறைய நான் மாற்றிருக்கேன். அது என்னுடைய ஸ்டைலில் நான் வச்சுக்கிட்டாலும், ஆனால் நான் பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுடைய சாயில் அதில் இருக்கும். ஏன்னா அப்பா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கூட ஃப்ரீயாக, நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நானுமே தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுடைய இடத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு சரி பண்ணி ஒரு சரியான பாதையில் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதற்கான எல்லா விஷயத்துக்காகவும் ரொம்ப நன்றி. உடம்பும் பார்த்துக்குங்க, உங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. நாங்களும் இருக்கோம், எல்லாமே மாறும் சீக்கிரமா அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து நம்புவோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். நன்றிங்க. Hello Amma, wish you many more happy returns of the day. இந்த birthday is a very special birthday because நீங்கள் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் கிராஸ் பண்ணுறீங்க.
இந்த பர்த்டேல I personally wish you all success, happiness and long lasting life. Happy 50th year birthday, Mama. 50 years. So grateful and glad. Happy birthday, Appa. Thank you for your sacrifice, love, support. Today is your birthday. Happy birthday, Mama. We all are very happy. You've always been the best strength for all of us, and you've always encouraged us. Adukkaga romba nandri, and you've made us go in a right path. Adukkaga nandri. Happy birthday, Mama. உங்களோட லவ்வும் கேரும் ரொம்ப ப்ரெஷியஸ். Happy birthday, Pa. Happy birthday, Pa. Thank you, Pa. Thank you, Pa. You have always been an inspiration and great support. எங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, இன்டர்நெட் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அந்த மாதிரி டைமில் we used to call. சரி, அகாடமிக் ரிலேட்டட் எந்த இஷ்யூவாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாலும் சரி மாமாக்கு ஃபோன் பண்ணலாம், he'll have a solution அப்படின்ற ஒரு தாட் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யர் நாலேஜ். அண்ட் இப்போவும் நீங்கள் ஷேர் பண்ணுற நாலேஜ் இஸ் வெரி ஸ்பெஷல். I've always been a fan of your sharp and smart brain with its unique and creative ideas. I've always tried to impress you and wanted to be appreciated by you. I'm really grateful for all the support you have given everyone. இங்கே செஞ்ச ஒன்றுத்துக்கும் நாங்கள் தேங்க்யூ சொன்னோன்னா இந்த வீடியோ பத்தவே பத்தாதுங்கப்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி. I wish your health will blossom like a blossom tree, and very proud to have you. You are like a pillar for the whole family and a very good role model too. And once again, happy birthday, Mama. இந்த இயர் உங்கள் லைஃபுக்கு இன்னும் நிறைய ஜாய், சக்ஸஸ், பிளெஸிங்ஸ் வரணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். என்ஜாய் a special day, Mama. ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் டூ இட், இது பார்த்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் த கான்சிக்வன்சஸ், லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. நம்ம இறங்கி டெசிஷன் எடுத்து அந்த ஆக்ஷனில் இறங்கினா தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் a very special advice for me, and I still incorporate that. Thank you so much for the support and that magical statement. அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் மாதிரி உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற சப்போர்ட் இஸ் a very special support for me, and thank you so much for that. நம்ம அடிக்கடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ பிகம் வாட் யூ பிலீவ். இஃப் யூ பிலீவ் சம்திங் சப்கான்ஷியஸாக நான் இது ஆகணும்னு நம்பிட்டா, இஃப் யூ பிலீவ் தட் and it will happen eventually, you will become that person what you believe in your subconscious mind. So and you have believed yourself that you are going to achieve something, and the success ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. So we are near to the success, and all the best for your future endeavors, and blessings, your blessings to me, and God's blessings to you. Once again, I wish you many more happy returns of the day. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சேவியர். உன்னுடைய இந்த 50 ஆண்டு காலம் கடவுள் உன்னை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். ஒரு நல்ல மகனை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி கூறுகின்றோம். சேவியரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனால் வீடியோ சின்னதாக எடுக்க சொன்னதால் சுருக்கமாக சொல்கிறேன். எப்பொழுதுமே எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறவர். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அது உடனே ஒன்றா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க நல்ல சிந்தனை உடையவர். அதே போல் பிறருக்கு உதவி செய்யணும், நமக்கு நாமே உதவி செய்கிறதை விட பிறர் நலனில் அக்கறை கொண்டு அவருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவை உள்ளவரை கண்டறிந்து அவருக்கான உடனே செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய நல்ல மனசு சேவியருக்கு உண்டு. அதே போல் மற்றவங்க பேர் கருணை கொள்வதும் இரக்கம் கொள்வதும், ஐயோ என்னென்ன அப்படி இருக்கிறாங்க, என்னென்ன அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அது மாதிரி கருணை கொள்வது மட்டும் அல்ல, மாறாக அவங்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் உன்னை மிஞ்சிக்க யாருமே இல்லை. அதே போல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நிறையா ஆசைப்படுவேன். அந்த ஒன்றா ஜெபிக்கிறதால் தான் எத்தனையோ காரியங்கள்
வெற்றி பெற்றிருக்கு, எத்தனையோ காரியங்களால் சாதிக்க முடியுது. அதை பார்த்து நாங்களாம் கற்றுக்குறோம். இது மாதிரி நம்மளால் செய்ய முடியலே அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். நீ மொத்தத்தில் நீ கடவுளுடைய மாடல். ஏதோ மாடல் சொல்கிறாங்க, ஆனால் நீ மட்டும்தான் கடவுளுடைய மாடலாக இன்றைய வரைக்கும் இந்த நாள் முழுசும் கடவுளுக்கு கடவுளுக்காக முழுமையாக தன்னை முழுமையாக மனசையும் வாழ்க்கையும் கொடுத்து உண்மையாக வாழ்ந்துன்னு இருக்கிற அதுக்காக வாழ்த்துக்கள். இதே போல் உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். நான் ஆசனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து வருகின்றேன். கடந்த 2/1/2013 ஆண்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை தமிழரசாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இங்கே ஜாயின் பண்ணேன். அப்பொழுது என் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக இருந்த திரு சேவியர் அந்தோணி, மதிப்புமிகு சேவியர் அந்தோணி ஆசிரியர் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருந்தார். நான் வந்த உடனே உண்மையிலுமே அவரோட நான் ரொம்ப நெருங்கிய நண்பராகிவிட்டேன். சிறந்த பண்பாளர், கருணை உள்ளம் கொண்டவர், உண்மையிலுமே எளிமையானவர். அவர் ஊர் கல்பட்டா இருந்தாலும், விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டா இருந்தாலும், காலையிலே மாணவர்கள் மீது அதிகளவு அக்கறை கொண்டதன் காரணமாக அவர் உண்மையிலே காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கான்னு எனக்கு தெரில, அடித்து பிடிச்சிட்டு 8:30க்கெல்லாம் இங்கே பள்ளியில் சரியாக வந்து விடுவார். ரொம்ப படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள்லாம் அவர் கணித பாடத்திலே தேர்ச்சி பெற்று மாணவனுடைய இதயங்களிலே அவர் நீங்க இடம் பிடித்தவர். அவர் உண்மையிலுமே அவர் என்னுடைய நண்பராகவும் சகோதராகவும் எனக்கு ஆசிரியரிடத்தே ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அவர் இன்று வரை இருந்து வருகிறார். அவருடைய நட்பு இன்று வரை எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நம் ஆசனூர் பள்ளியிலே அவர் பணியாற்றிய காலம் மிக சிறந்த பொற்காலமாக நான் சொல்லுவேன். உண்மையிலுமே அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப அந்த நினைவுகள் இன்னும் நிழலாடுகிறது. சொல்லப்போனால் மாணவரிடத்து அளவு கடந்த அன்பு கொண்டவர், வெள்ளை மனம் கொண்டவர், அவர் உதவக்கூடிய மனப்பான்மை உடையவர். அவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பொழுது நான் விழுப்புரம் சென்றாலும் அவருக்கு அழைப்பு கொடுப்பேன். அதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும், என்ன உதவி வேண்டும் என்று இருக்குதோ இல்லையோ, ஆனால் இருந்தால் உடனடியாக உதவி செய்யக்கூடியவர். அவர் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன். அவர் மேலும் அவர் 2013-2014 கல்வியாண்டில் பணியாற்றிய அந்த கல்வியாண்டில் பசுமைப்படை ஆசிரியர் பசுமைப்படையினுடைய பொறுப்பாசிரியராக இருந்தார். என் பள்ளியிலே ஆசனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே மரங்கள் அவ்வளவாக இல்லை. அவர் வந்த பிறகுதான் உண்மையாலுமே நம்முடைய பள்ளிக்கூடம், எங்கள் பள்ளிக்கூடம் பசுமை நிறைந்த பள்ளிக்கூடமாக மாறியது. அதற்கு உதாரணமாக அவர் வைத்த அந்த மரங்களெல்லாம் இன்று பெரிய மரமாக இருந்து கொண்டு, மரத்தை பாருங்கள், பொங்க மரம், அதே வரிசை முறையில் வரிசை வரிசையாக அவருடைய பேரை சுமந்து கொண்டு இருக்கின்றது. மரங்கள் பள்ளியினுடைய திரும்பும் திசையெல்லாம் மரங்கள் தான். அந்த மரங்கள் அவருடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மரங்கள் பார்க்கும்போதெல்லாம் நம்முடைய சேவியர் ஆசிரியருடைய நினைவுகள் தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கணக்கு பாடத்தில் பின்தங்கிய மாணவர்களெல்லாம் நிறைய கணக்கு பாடத்திலே அதிக மதிப்பெண் பெற்று இன்று கணித ஆசிரியராகவே பல பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுகிறார். ஆனால் மாணவர்களிடத்திலும் சரி, மனிதர்களிடத்திலும் சரி, பொதுமக்களிடத்திலும் சரி, மரங்களிடத்திலும் சரி அளவடந்த அன்பை கொண்டவர் ஆசிரியர் சேவியர் அந்தோணி அவர்களை இந்த 50ஆம் ஆண்டு பிறந்த நாளை வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் 50வது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அவர்
வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். எனது நண்பரும் சகோதரரும் ஆகிய சேவியர் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. காட் பிளஸ் யூ. ஹாய் நண்பா, எப்படி இருக்க? என்னுடைய 50வது பிறந்த நாள் வருகின்ற 21ஆம் தேதி இருப்பதால் உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக முன்கூட்டியே என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வாழ்த்துகின்ற விதமாக சின்ன கவிதையும் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். பொன்விழா நாயகனே, அரை சதம் கடந்து விட்ட அருமையான பயணத்தில் அன்பையும் அறிவையும் அடையாளமாய் விதைத்தவனே, 50 வயது என்பது முதுமையின் தொடக்கமல்ல, நீ கடந்து வந்த பாதையின் வெற்றி கொண்டாட்டம். இன்பம் துன்பம் 1000 கடந்து இமயமாய் உயர்ந்து நிற்கும் என் தோழனே, உழைப்பால் உயர்ந்த உன் 50 ஆண்டுகால பயணம் உன்னை சார்ந்த அனைவருக்கும் ஒரு பெருமிதம். தோள் கொடுக்கும் தோழனாய், வழிகாட்டும் நல் உறவாய், எப்போதும் எங்களோடு இருக்கும் உனக்கு இந்த பொன்விழா ஆண்டு இளமை குறையாத உன் மனதோடு இன்னும் 100 ஆண்டு காலம் நோயற்ற வாழ்வும் குறையாத செல்வமும் பெற்று மட்டற்ற மகிழ்ச்சியோடு வாழ நெஞ்ச நிறைந்து வாழ்த்துகிறேன். என் இனிய 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துகளுடன் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி நண்பா. என் அன்பு உள்ளத்திற்கு இதயங்கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்னும் பூக்கள் என்றும் வாடாமல் பூக்கட்டும். துன்பங்கள் விலகி இன்பங்கள் உன்னை தேடி வரட்டும். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் நீ பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க. மீண்டும் ஒரு முறை இந்த அன்பு சகோதரனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ many happy returns of the day. மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அகைன் ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே அப்பா. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே பா. ஹாப்பி பர்த்டே பா. Wish you many more happy returns of the day. Party.